இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி விரிவாக சொல்லி வருகிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது விருச்சிகம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி விரிவாக கூறுவதற்கான காணொளி காட்சி தான் இது. சனிப்பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. பெரும்பாலும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசியில் பயிற்சியாகி 2.5 ஆண்டுகளுக்கு அங்கேயே தங்கியிருந்து பலன்களை தரப்போகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமான பலன்களையும் நன்மைகளையும் தீமைகளையும் மாறி மாறி வழங்கப் போகிறார். எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்களை தருவார் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லி வருகிறோம். அந்த அடிப்படையிலே விருச்சிக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் விரிவாக இங்கு பேசவிருக்கிறோம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசியை பொறுத்தளவில் எவ்வாறு இருக்கும் என்பதை விட விருச்சிக ராசிக்கு கடந்த காலத்தில் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் சில வார்த்தைகள் சொல்லியாக வேண்டும். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் கடந்த காலத்திலே சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்திலே சஞ்சரித்தார். 4ஆம் இடம் என்பது அஷ்டார்த்தம சனி. அஷ்டார்த்தம சனி என்றால் அஷ்டம சனியிலே பாதி அஷ்டார்த்தம சனி என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே அஷ்டார்த்தம சனியிலே சஞ்சரித்து விருச்சிக ராசி நேயர்கள் எவ்வாறு அவதிப்பட்டார்கள் என்பதை நாம் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இந்த நேரத்தில் நாம் உச்சரித்து ஆக வேண்டும். அஷ்டார்த்தம சனியில் சஞ்சரித்து விருச்சிக ராசி நேயர்கள் மிகப்பெரிய தொல்லைகளையும் துன்பங்களையும் துயர்களையும் அனுபவித்தார்கள். பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தார்கள். தடைகள், தாமதங்கள், தோல்விகள், பல முயற்சிகள் செய்தும் பலன் கிடைக்காமல் போவது, கடன்கள் அடைபடாமல் போவது, வருமானம் வராமல் போவது, வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகாமல் போவது, விற்பனையாக வேண்டிய பொருட்கள் விற்பனையிலே தேக்கமடைதல், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், தூக்கமின்மை, அமைதியின்மை, சந்தோஷமின்மை, வாழ்வின் பலவிதமான இன்னல்களை இந்த கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டார்த்தம சனியிலே சஞ்சரித்து சனீஸ்வர பகவான் கெடுபலன்களை தந்திருக்கிறார். விருச்சிக ராசி இணையர்கள் அதிலே மனமுடைந்து கவலையிலே எப்பொழுது விடியும் என காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அவர்கள் அஷ்டார்த்தம சனியிலிருந்து விடுபட்டு அவர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். இது அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், நன்மைகள் நடப்பதை விட தீமைகள் நடக்கவில்லை என்று உறுதிப்படுத்திக் கொள்கின்ற அளவிலே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், விடுபட்டது சனி, விலகியது தடை, இனிமேல் முன்னேற்றம் ஒன்றுதான் குறிக்கோள் என்று சொல்லுகின்ற வகையிலே விருச்சிக ராசி நேயர்களுக்கு வாழ்க்கை தெளிவாகவும் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல நல்ல பெருமைக்குரிய செயல்களை செய்து மிகப்பெரிய வருமானத்தையும் பழைய கடன்களை அடைப்பதற்கு சந்தர்ப்பங்களும் இவர்களுக்கு கூடி வருகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான கருத்து. நாம் இங்கு சொல்லப்படுகிற பலன்கள் பொது பலன்களாக இருந்தாலும் இவர்களுக்கு 50% தான் பொருந்தும் என்று தெரிந்தாலும், ஆனால் இவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடுவது என்பது 100% இவர்களுக்கு புரியும். ஏற்கனவே பட்ட கஷ்டம் என்பது விருச்சிக ராசி நேயர்கள் சொல்லி மாளாது. அந்த அளவிற்கு துயரமும் துன்பமும் அடைந்தவர்களுக்கு இப்பொழுது அதிலிருந்து விடுதலை, அதில் போன்ற துன்பங்கள் இனி வாழ்க்கையில் வராது என்பதை புரிந்து கொண்டு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். வருமானம் 2 மடங்கு பெருகும், கடன்கள் அடைபடும், புதிய கடன்கள் கிடைக்கும். வீடு நிலம் விற்காமல் இருந்தால் விற்பனைக்கு இந்த வருகிற காலகட்டங்கள் உகந்த காலகட்டங்கள். மேலும் அவர்களுக்கு பொருள் வரவு உயரும், தொழில் சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணியத்திலே, அதாவது 5ஆம் இடத்திலே வருவதனால் பாகப்பிரிவினை நடக்கவில்லை, பாகப்பிரிவினை சொத்து கிடைக்கவில்லை என்று இருப்பவர்களுக்கு அந்த சொத்துக்கள் கைக்கு வரும். மேலும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். நல்ல சிறந்த தொழில் அமைந்து தொழிலிலே வெற்றி கிடைக்கும். இதுவரை படித்து கொண்டு இருந்தவர்கள் படிப்பிலே பின்தங்கி கவனம் குறைவாக படிப்பில் முதன்மை பெற முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்தவர்கள் இனிமேல் படிப்பில் முன்னேற்றம் அடைந்து உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாட்டு செல்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் கூடி வருகிறது. வேலை இல்லாமல் அஷ்டார்த்தம சனியில் தவித்து கொண்டிருந்தவர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல வேலைகள் கிடைப்பதற்கும், சம்பளம் உயர்வுடன் கூடிய வேலைகள் கிடைப்பதற்கும், ப்ரமோஷன் அடைவதற்கும் மிகச்சிறந்த வாய்ப்புகளாக உருவாகிறது.
பெரிய அளவில் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு என்று சொல்கிறீர்களே, நாங்கள் சாதாரண மனிதர்கள், எங்களுக்கு என்ன பலன் என்று சிலர் கேட்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலைகளிலே எந்த வேலை செய்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் எவ்வளவு கிடைக்கிறதோ அந்த லாபம் என்பது 100 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது என்றால், இனி வருங்காலத்தில் உங்களுக்கு அந்த 100 ரூபாயினுடைய உழைப்பு 200 ரூபாயாகவும் 300 ரூபாயாகவும் 2 மடங்காகவும் 3 மடங்காகவும் செய்கிற தொழிலிலே லாபத்தினையும் சம்பளத்தினையும் கூடுதலாக்கி தருவார் இந்த சனீஸ்வர பகவான் என்று சொல்வது மிகவும் உண்மையான விஷயமாகும். மேலும் உங்களுக்கு இனிமேல் தடைகள் என்பது கிடையாது. தடைகளை உடைத்தெறிந்து முன்னேற்றம் என்பதுதான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வழி என்பதற்கு முன்னுதாரணமாக விருச்சிக ராசிகள் வீர்நடை போட்டு வெற்றி கொடியினை நடுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகள், வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் என்பது பொற்காலம். இந்த பொற்காலத்தினை பயன்படுத்தி கொண்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்காது, பிரிவினைகள் இருக்காது, கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், புத்திரப்பேறு இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கும், திருமணம் ஆகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு திருமண முயற்சி கைகூடும், நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களுக்கு மருத்துவத்தின் மூலமும் சிறந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆகவே பொதுவாகவே 100க்கு 50% நன்மைகளை செய்யக்கூடிய அளவிலே சனீஸ்வர பகவான் இருந்தாலும் அவர்களுக்கு பெருவாரியான தீமைகள் தடைபடுவதும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதும், வெகுண்டு எழுந்தது போன்ற ஒரு வீரியம் கிடைத்துடன் ஒரு பெரிய அளவிலே போராடி கொண்டிருந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியினை தரக்கூடிய அளவிலே கடந்த காலங்களை விட வருகின்ற காலங்கள் மிகச் சிறப்பாக அமையப் போகிறது. ஆக விருச்சிக ராசி நேயர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் 2.5 ஆண்டுகள் பட்ட துன்பத்திற்கு இந்த 2.5 ஆண்டுகள் பன்மடங்கு லாபத்தினை சம்பாதிப்பதற்கும், தொழில் நிலைநாட்டுவதற்கும், வேலையில் உயர்வு பெறுவதற்கும், வீடு நிலம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் சரியான சந்தர்ப்பங்களாக அமையப் போகிறது. மேலும் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டம் என்பது அருமையான காலகட்டம். நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எந்த வேலை செய்தாலும் சரி, அதில் முயற்சியையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைவீர்கள். இது திட்டவட்டமான உண்மை என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் நம் அனைவருக்கும் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.